வணக்கம் நண்பர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரீனா வந்துட்டு சித் கொடுத்த ட்ராயிங் பார்த்து தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹவுஸ் ஓனர் வராப்பில் வந்துட்டு, "நீ எது நினச்சி ஃபீல் பண்ணாதம்மா, நாங்களாம் இருக்கோம்ல. எனக்கு வந்துட்டு அவளை மாதிரி வந்துட்டு சென்டிமெண்ட்டாக பேச தெரியாது. இருந்தாலும் சொல்கிறேன், நீ உங்களுக்காக நாங்கள் இருக்கோம். நீ எதை நினச்சும் கவலைப்படாத. உங்கள் அப்பா அம்மா மாதிரி நீ எவ்வளோ மிஸ் பண்ணுறியோ அந்த அளவுக்கு நாங்கள் உங்களை பார்த்துக்குவோம்." அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நான் சென்டிமெண்ட்டாக பேசினேன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிடாத, ஏன்னா அவள் அதை வச்சு என்னை கிண்டல் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரீனா வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல் உள்ளார தான் காமிக்கிறாங்க. நம்ம குணா, தேஜு, ரீனா 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. இன்னும் இல்லை அப்படின்றாங்க. இப்போ நர்ஸ் வராங்க. ஏன் என்னாச்சு, ஏன் இன்னும் இவருக்கு பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கும்போது, இந்த மாதிரி நர்ஸ் ஸ்டார்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நவீன் வராப்பில். நவீன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்துட்டு நம்ம ரீனா கேட்குறாங்க, நீ ஏன்டா இது பண்ணுற அப்படிங்கும்போது, இல்லை ரதிமம் தான் பண்ண சொன்னாங்க அதனால தான் அப்படின்றாங்க. சரி கொடுடா, நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீனாவும் தேஜுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நவீனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நவீன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகும்போது, இனிமேல் லேட் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குணாக்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. வெளி வந்ததுமே ரதிமம் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேஜு சொல்ல, குணா இருந்துட்டு அதெல்லாம் இல்லை, அவங்க பண்ணுறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேன்டீனில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ராக்கியும் அந்த லயா பொண்ணும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன், இனிமேல் எல்லாருமே படிக்கணும்னு சொல்லியிருக்கேன், எல்லா குழந்தைகளையும் இனிமேல் வெளியே படிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்றாங்க. நம்ம குணா பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் அந்த டைமில் அவங்க 2 பேர்த்தையும் வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ராக்கி கேட்குறாங்க, நீ என்னடா இங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, காஃபி குடிக்கலான்னு வந்தேன், அப்புறம் குடிக்கலையே அப்படிங்கும்போது, இல்லை நான் அப்புறமா குடிச்சிக்கிறேன், நீங்கள் 2 பேரும் என்ன பேசுகிறீங்கன்னு அப்போ தான் நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேஜு போயிட்டு நவீனை பார்க்குறாப்புல, ஏன்டா இப்படி இருக்க, உன்னால் முடியாதுன்னு போய் சொல்ல வேண்டியதானடா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ போய் உன் ஒர்க்கை பாரு அப்படின்றாங்க. கரெக்டாக அருணா இன்னும் ஃபைல்ஸ்லாம் கொடுத்து இதெல்லாம் அப்டேட் பண்ணணும் நவீன் அப்படின்றாங்க. தேஜுக்கு கோவம் அவன் ஆல்ரெடி நைட் ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட்டுன்னு மாற்றி மாற்றி கொடுத்து அவனை வறுத்து எடுக்கிறீங்க, இதில் ஓவர்லோடு கொடுக்குறீங்க அப்படின்றாங்க. அது காரணம் நீயே போய் ரதி மேம்கிட்ட சொல்லே பார்க்கலாம், ரதி மேம் சொல்கிற வேலையிலேருந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி தான் நவீனுக்கே கொடுக்குறேன், இது பண்ணலை அப்படின்னா என்னாலெல்லாம் போய் சொல்ல முடியாது, நீ வேணால் போய் டேரெக்டாக ரதி மேம்கிட்டே பேசு அப்படின்றாங்க. நம்ம நவீனும் விடு தேஜு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்லாம் வாங்கிட்டு, சரி அருணா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்டேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடுறாங்க. அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சினிமா டாக்டர் அவங்க பொண்ணுக்கிட்ட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னோட கிராஜுவேஷன் டே கூட நீங்கள் வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ராக்கி அந்த டைமில் யார் அப்படின்னு கேட்கும்போது என் பொண்ணு அப்படின்றாங்க. உங்களுக்கு காலேஜ் படிக்கிற வயசில் ஒரு பொண்ணை என்னால் நம்பவே முடியலையே, நான் வேணால் உங்களுக்கு கிராஜுவேஷன் டேக்கு போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிமா டாக்டர்கிட்ட கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதோடு இந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவியும் அனிதாவும் அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸும் ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க, குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆப்ரேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையனுக்கு நல்லபடியாக பண்ணி முடிச்சிடுறாங்க. அந்த பையன் நார்மலாக ரெக்கவரும் ஆயிடுறாப்புல. அப்போ நம்ம ரதி பார்த்து செக் பண்ணிவிட்டு, குட் ஜாப் ரவி, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவியை கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அனிதாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, கோவம் வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் யூடியூப் அனிதான்னு ஏதோ சப்போர்ட்டுக்கும் சொல்லிட்டு போயிடுறாங்க. வெளியே போய் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பையன் ரெக்கவர் ஆகிட்டான், நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரதி சொல்லும்போது, ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எனக்கு ஏன் சொல்கிறீங்க, அந்த டாக்டர் தான் காப்பாற்றுறாங்க அப்படிங்கும்போது, நம்ம ரவியை போய் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நீங்கள் இல்லைன்னா அவ்வளோதான், நீங்கள் கடவுள் மாதிரி அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அனிதாக்கு இன்னமுமே கோவத்தை உண்டாக்குது. கண்டுபிடிச்சது நானும் பாராட்டுறது இவனையா அப்படின்ட்டு. அப்புறம் அந்த ஸ்கூல் இன்சார்ஜ் இருக்கார் பார்த்தியா, அவரும் நம்ம ரவிக்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அனிதாவும் பார்க்குறாங்க இவன் சொல்லுவானான்ட்டு. ஆனால் ரவி பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே சொல்லவே இல்லை. அதோட ஹாஸ்பிட்டல் சேர முடிக்கிறாங்க. நம்ம ரீனா பார்த்திங்க அப்படின்னா அர்ஜுன் வீட்டுக்கு தான் வராங்க. அர்ஜுன் வந்துட்டானாங்கும்போது, இல்லை அவர் இன்னும் இருட்டு ரூம்லேயே தான் இருக்கார் அப்படின்றாங்க. சரின்னு போய் துணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, வா கிளம்பு வெளியே போகலாம் அப்படின்றாங்க. எங்கே அப்படிங்கும்போது, கிளம்பி வா முதல்ல வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அர்ஜுனும் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியாகி கீழே வந்துடுறாப்புல. ரெடியாகி வந்ததுமே எங்கே போகிறோம் அப்படிங்கும்போது, பைக்கில் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போகிறாங்க.
பீச்சுக்கு போயிட்டு 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அர்ஜுன் கேட்குறாங்க, "நீ மட்டும் எதுக்கு என் மேலே இவ்வளோ கேர் பண்ணுற?" அப்படிங்கும்போது, எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா, அம்மா யாருமே இல்ல. அதோட தனிமையோட வலி என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வலிய வந்து நான் உனக்கு குடுக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். இன்னொருக்கா வந்து ஏன் இந்த மாரி பண்றேன்னு என்னைய கேட்காத. நீ வந்து முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வா. இந்த வீட்ட விட்டு வெளிய வா. காலம் தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். நீ வெளிய வந்தீன்னா தான் உனக்கு நடந்தத வந்து நீ மறப்ப. லைஃப்ப என்ஜாய் பண்ண முடியும்." அப்படின்னு சொல்றாங்க. அர்ஜுன் வந்துட்டு, "இவ்வளோ சின்ன வயசுலயே உனக்கு எப்படி இவ்வளோ பக்குவம்?" அப்படிங்கும்போது, "ஏன்னா எனக்கு இந்த மாரி ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல. அதனால தான்." அப்படின்றாங்க. கரெக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, சித்து அந்த சைடு வராப்புல, "நீ இங்க என்னடா பண்ற?" அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திவி, தேவ் எல்லாருமே அங்க தான் வந்திருக்காங்க. "நாங்க சும்மா பீச்சுக்கு வந்தோம்." அப்படிங்கும்போது, "ரதி மேம் வரலையா?" அப்படிங்கும்போது, "இல்ல அவங்க ஒர்க் இருக்குன்னு வரலைன்னு சொல்லிட்டாங்க." அப்படின்றாங்க. ரதி பார்த்தீங்க அப்படின்னா, கார்ல தான் இருக்காங்க. அவங்க பீச்சுக்கு வந்திருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியல. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் கேஸ். என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.